நேற்று வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் அன்னைக்கு என்னென்ன வேலை செஞ்சேன்னு இந்த மினி விலாக்ல பார்க்கலாம். இப்போ காலையிலே எழுந்து வாசல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு அதை பார்த்தீங்கன்னா செம்மண் கோலம் இட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சன்னா செஞ்சுட்டு எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். முன்னாடி சூடாக டீ குடிச்சிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டு பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 16 செகண்ட்ஸ் போகும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் இது 2 மினிட்ஸ் போகும். ரீசெண்டாக யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் அப்புறம் 3 மினிட் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இஷ்டப்படி அந்த 3 மினிட்குள்ளே எவ்வளோ வீடியோஸ் வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாங் வீடியோவாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் பிடிச்சிருக்கா இல்லை பார்த்தீங்கன்னா 16 செகண்ட்ஸே போதும்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடுறேன். கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி முடிச்ச உடனே விளக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே முன்னாடி நாள் தான் ஊற வைப்பாங்க, இல்லை 2 நாளைக்கு முன்னாடிலாம் ஊர்லலாம் ஊற வைப்பாங்க. ஏன்னா எண்ணெய் அதிகமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி சரி வாங்கிட்டு வைக்கலாம்னு நினைக்கும் போது 2 நாளாக இங்கே செம்ம மழை. விளக்கு எங்கே விற்கிதுன்னு கூட எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இங்கே மழை. நாங்கள் வெளியே போகல. இன்னைக்கு காலையிலே சரி கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு மத்தியானம் வரைக்கும் ஊற வச்சு கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை சாமான்லாம் தொலைக்க முடிச்சுட்டு நம்ம பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் இருந்துச்சு. அதுக்குள்ளே எப்படின்னா கடகடன்னு முடிச்சிடலான்னு சொல்லி ஒரு சிம்பிளாக சாப்பாடு அப்புறம் வடை அப்புறம் பாயாசத்துக்கு பதில் கேசரி செஞ்சுட்டேன். சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டேன். என்னால் அந்த 2 மணிக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியுமோ. நீங்கள் ஒரு 5:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு திரி போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா 5:30 மணி ஒரு 6 மணி போல் அந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ திருவண்ணாமலை தீபம் ஏற்றிட்ட பிறகு உடனே விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு நான் விளக்கேற்றிட்டு வரேன். எனக்கு இருந்தாலும் ஒரு மிஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப டைமில் எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நைட் டைமில். அதை மட்டும் தான் நான் மிஸ் பண்ணுறேன். எங்கே இருந்தாலும் சரி நம்ம ஊர் பழக்கத்தை மறக்கக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா நானும் அதே போல் ஏற்றி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.